ஸ்ரீமதி ராமானுஜாயினோங்க ஆண்டாள் ஆழ்வார் பெருமானாச்சியர் திருவடிகளே சரணம். சொல்லிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். நேற்றைய பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினார்கள், எட்டகலங்கள் எதிர்வங்கி மிதளிப்ப. அதே கண்ணனானவன் இப்பொழுது உள்ளே இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாராம். அதை சொல்லிக் கொடுத்த நாச்சியார் மிக அழகாக திரும்பவும் கண்ணனை எழுப்புவதாக ஐதீகம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனம் எழுந்தார்போல் அங்கன் இரண்டங்கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். அதாவது பகவானிடத்துல நாம் சென்றோமையானால் நம்முடைய அபிமானத்தை எல்லாம் விட்டுதான் போய் சேவிக்கணுமா. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான, தன்னுடைய அபிமானங்கள்லாம் என்ன, தேகாபிமானம் அகங்கார மமகாரங்களை எல்லாம் விட்டுட்டு தான் பகவான் இடத்துல சென்று நாம் சேவிக்கணும். அதுபோல யாராவது இருந்தார்களா என்னால் எல்லா ராஜாக்களும் பகவானுடைய திருவடி வாரத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களாம். அதாவது என்ன, தங்களுடைய அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு. ஏன், அனைவருக்கும் தலைவன் நீர் அல்லவா, அனைத்து உலகத்தையும் படைத்தது நீ அல்லவா, எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது நீ அல்லவா, இந்த சரீரத்தை கொடுத்தது நீ அல்லவா, இந்த லோகத்தை கொடுத்ததெல்லாம் நீ அல்லவா என்று சொல்லி கொடுத்த நாச்சியார் மிக அழகாக சொல்கிறார். அதுதான் அங்கன்மா ஞாலத்து அரசர்களுடைய அபிமானம். அபிமானம் என்ன, இப்ப நம்ம உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னா, ஆஹா இது என்னுடையது, இது உன்னுடையதான், எவ்வளவு காலம் உங்ககிட்ட இருக்க போகுது, நீ சுடுகாட்டுக்கு போனா இது யாரோடது, ஆகையினாலே அனைத்தும் பகவானுடையது என்று எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ நாம் இருக்கும் பொழுதே அந்த ஞானத்தை தெரிந்து கொண்டு அந்த பக்தியை உணர்ந்து கொண்டு நாம் பகவானத்தில் சென்று போய் நாம் சேவித்தோமே ஆனால் அந்த அபிமானத்தை விட்டு போய் சேவின்ற ஆண்டாள். ஏன், அதுதானே உண்மை, அதுதானே சத்தியம். இந்த உடல் கொஞ்ச காலம் தானே. அப்போ பெரியவங்க சொல்லும் போது அரிது 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 மானிடனாய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது என்று காட்டுகிறார்கள். அப்ப நீ பிறந்ததுடைய பலனே என்ன, மறுபிறவி இல்லாத மார்க்கத்தை அடைவதற்காகத்தானே. அப்ப நீ அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னு சொன்னா, பகவான் இந்த லோகத்துல கொஞ்ச காலம் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். எதற்காக பிறக்க வச்சிருக்கிறார், நம்முடைய கர்மாக்களை போக்குவதற்கு. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்ன கர்மாக்கள் பண்ணமோ அந்த கர்மாக்களை போக்கி ஞானபக்தி வைராகியத்தை பெற்றுக்கொண்டு இந்த அபிமானத்தை எல்லாம் விடணும். தேக அபிமானத்தை விடணும், சொத்து என்னுடையது என்ற அபிமானத்தை விடணும், மனைவி மக்கள் எல்லாம் என்னுடையது என்ற அபிமானத்தை விடணும். எல்லாம் இறைவன் எதற்காக கொடுத்திருக்கிறார், எதற்காக, அந்த இறைவனை அடைவதற்காக. அதை புரிந்து கொண்டு இந்த தேகாபத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டு, பூலோகத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டு அந்த பகவானத்தில் நாம் சென்று சேவித்தோமே ஆனால் பகவான் ஆனவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அதான் நீ சொல்றாங்க ஆண்டாள். அதுபோல் ராஜாக்கள் எல்லாம் அங்கே அவங்க என்ன கப்பம் கட்டுகிறார்களா, எதற்காக, இந்த ராஜ்யம் உன்னுடையது, ஆகையினால உமக்கு நாங்கள் கப்பம் கட்டுகிறோம். அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற் கட்டிற்கீழே, அதாவது பகவானுடைய கட்டிலுக்கு கீழே வந்து அமர்ந்து கொண்டு பகவானுடைய திருவடியை பிடிக்கிறார்கள். பகவானத்தில் அனைத்து கைங்கரியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் அடுத்து என்ன கைங்கரி, அடுத்து என்ன கைங்கரி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த ராஜாக்களுக்கெல்லாம் கொடுக்கிறாய், எங்களுக்கு நீ கைங்கரியத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்கிறாய் ஆண்டாள். ஏன், ஆண்களாக இருந்தால் கொடுப்பாய், பெண்களாக இருந்தால் கொடுக்க மாட்டாயா என்பது கேள்வி இங்கு. அப்போ உடனே பகவான் கண்ணன் என்ன நினைக்கிறாராம், நமக்கு ஆண்கள் பெண்கள் என்ற பேதம் இல்லையே, இந்த சரீரத்துக்கு மட்டும்தானே ஆண்களுடையது பெண்களுடையது, அனைத்து ஆத்மாக்களும் என்னுடையது அல்லவா, ஆகையினாலே நீங்களும் வரலாம், நீங்களும் கைங்கரியத்தை பண்ணலாம், அவர்களை போலத்தான் நாங்க வந்திருக்கிறோமா. உடனே ஆண்டாளுக்கு குத்தி காட்டுறலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் தேகாபிமானத்தோடு இருக்கிறார்கள், ராஜ்யத்தை பெற்று போக இருக்கிறார்கள், தேவலோகத்தை கேட்கிறார்கள், பிரம்மலோகத்தை கேட்கிறார்கள், இப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை கேட்கிறார்கள். நாங்கள் அதையா கேட்டு பெற வந்தோம், நாங்கள் நப்பிண்ணை பிராட்டியின் துணை கொண்டு உனக்கே நாம் ஆட்சிய வந்திருக்கிறோம், எங்கள் அபிமானத்தை எல்லாம் விட்டு வந்திருக்கிறோம், உம்முடைய ஞானபக்தி பரபக்தி பரஞான பரபக்தி தசையை பெற்று உமக்கு அனைத்து விதமான கைங்கரியத்தை பண்ண வந்திருக்கிறோம் என்று இங்கு ஆண்டாள் சொல்கிறாளாம். அதாவது விசேஷமான அர்த்தம் சுவாபதேசத்துல, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லிற் கட்டிற் கீழே. அது எப்படி, சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தும். சங்கம்னா என்ன, கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறார்களாம் பகவானுடைய திருவடி கிட்ட. ஏன், எனக்கு தேவலோகத்தை கொடு, எனக்கு அந்த அண்டாதிபதியை கொடு, எனக்கு இந்த லோகத்தை கொடு, எனக்கு அந்த லோகத்தை கொடு என்று பெருமாள். ஏன், பகவான் கொடுத்தாதானே எல்லாமே கிடைக்கும், இல்லை கிடைக்காது இல்லையா.
இப்போ திருப்பதிக்கு போயிட்டே இருக்கிறோம். திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும். ஏன்? கேட்டதை கொடுத்துடுறாரு. அவரு குழந்தை வேணுமா கொடுத்துடுறாரு, கல்யாணம் வேணுமா கொடுத்துடுறாரு, வாழ்க்கையில் செல்வம் வேணுமா கொடுத்துடுறாரு. அப்போ கேட்டதை கொடுக்கக்கூடியவன் பகவான் அல்லவா? ஆகையினாலே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும். அவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக? தேகாபிமானத்தோடு வந்திருக்கிறார்களோ. நாங்கள் எப்படி தேகாபிமானத்தை விட்டு உமக்கு கைங்கரி செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் கூட்டமாக தான் வந்திருக்கிறோம். 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கிறோம். 5 லட்சம் பெண்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தும். அவர்களுக்கு அருள் செய்வதைப் போல எங்களுக்கு அருள் செய்யணும் நினைக்காத. எங்களுக்கு எப்படி அருள் செய்யணும் தெரியுமா? சரணாகதி அடைந்தவர்கள் நாங்கள். இங்கு துறையானது வேறுபடுகிறது சொல்ற மிக விசேஷமாக. என்ன சுவாமி, பகவானிடத்திலே துறையானது வேறுபடுமான்னா, ஆமாம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி என்பது பல வகையாக இருக்கிறது அல்லவா? பகவானிடத்திலே நாங்கள் நப்பிண்ணை பிராட்டியை துணை கொண்டு வந்ததினாலே எங்களுக்கு சரணாகதினா என்னன்னு தெரிந்து விட்டது. நீ யார் என்பது தெரிகிறது, நான் யார் என்பது தெரிகிறது. நீ எஜமான், நான் உன்னுடைய அடிமை. நீ உகந்த கைங்கரியத்தை நீ என்கிட்ட கேட்டு பெறணும். அந்த கைங்கரியத்தை நீர் கேட்க கேட்க அடியேன் இங்கு செய்யணும். அதுபோல் யாராவது செய்வார்கள் உண்டோ? என்ன நீ மிக புதுசாலாம் கைங்கரியத்தை என்கிட்ட கேட்கறியே என்று சொல்கிறாராம் பகவான் கண்ணன். ஆமாம்,